வணக்கம் டிபிகே டாக்ஸ். நம்ம குட்டி பட்டாசு அபிஷேகா அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். குட்டி பட்டாசு சரவெடின்னு ஜட்ஜஸால் ரொம்பவும் அன்பாக சொல்லப்படுற நம்ம அபிஷேகா அவங்க இப்போது சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸில் சீசன் 5ல் 5th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகியிருக்காங்க. இசையே முறையாக கற்றுக்கலன்னு ஆரம்பத்தில் சொன்ன இவங்க இப்போது 5th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அவங்களோட திறமையும் தான். மயிலாடுதுறையில் தர்மபுரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் அபிஷேகா அவங்க. அபிஷேகா அவங்களோட அப்பா கண்ணன். இவர் விவசாய தினக்கூலியாக வேலை செஞ்சிட்ருக்காரு. சில நேரங்களில் காய்கறி விற்கிறது, கொத்தனார்னு பல வேலைகள் செய்து தன்னோட குடும்பத்தை பார்த்துட்ருக்காரு. அபிஷேகா அம்மா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் தான் அபிஷேகா அவங்க படிச்சிட்ருக்காங்க. அபிஷேகா அவங்க அப்பா, அம்மா, அண்ணன் இவங்க இப்படி 4 பேர் குடும்பத்தில் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பாடுறது ரொம்பவும் பிடிக்கும் அபிஷேகா அவங்களுக்கு. அபிஷேகா அவங்க தன்னோட ஸ்கூலில் பாடும்போது அவங்களோட டீச்சர் ஆகட்டும், வீட்டில் பாடும்போது அவங்களோட அப்பா, அம்மா, அண்ணன் ஆகட்டும், இப்படி எல்லோருமே அவங்கள என்கரேஜ் பண்ணதுனால தான் இப்போது சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸில் 6th ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க. அபிஷேகா அவங்க 2024ஆம் ஆண்டு தான் இவங்களோட வாழ்க்கையே மாறுச்சுன்னு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு கலை திருவிழான்னு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் அபிஷேக் அவங்க பாட போயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஆசிரியை தான். அவங்க தான் இவங்கள ஊக்கப்படுத்தி இந்த கலை திருவிழாவில் போய் பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் போய் பாடும்போது என்ன பாடுறதுன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க அம்மா காமராஜை பாட வந்தேன்ற ஒரு பாடலை அவங்களே சொந்தமாக இவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களோட பாடலை அவ்வளோ அழகாக அபிஷேகா அவங்க அந்த கலை திருவிழாவில் பாடியிருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லோருமே வியந்து பாராட்டியிருந்தாங்க அபிஷேகா அவங்கள. 2024ஆம் ஆண்டு இந்த கலை திருவிழாவில் பாடின அபிஷேகா அவங்களுக்கு அடுத்த வருடமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு யாருமே நம்பலை. ஏன்னா அடுத்த வருடமே சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் சீசன் 5 தொடங்குச்சு. அந்த கலை திருவிழாவில் மக்கள் இசை பாடகர் பாலா அவர்கள் எதேர்ச்சியாக போய் கலந்துக்கிட்டாரு. அபிஷேகா அவங்களோட குரலை கேட்டு கண்டிப்பாக இவங்க ஒரு பெரிய மேடையில் பாடணும்னு பாலா அவர்கள் ஆசைப்பட்டார். அவரு தான் சரிகமபா சீசன் 5ல் அபிஷேகா அவங்கள அறிமுகப்படுத்தினார். சொல்லப்போனால் அபிஷேகா அவங்கள அடையாளம் கண்டதே பாடகர் பாலா அவர்கள் தான். கிட்டத்தட்ட ஆடிஷன் சரிகமபால முடிஞ்சாலுமே இவர் ரெக்வெஸ்ட் பண்ணி அபிஷேகா அவங்கள பாட வச்சு இப்போது 5th ஃபைனலிஸ்ட்டாக சரிகமபால கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் இசை பாடகர் பாலா அவர்களுக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு திறமையான பாடகர் கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம் தான். போன வருடம் எப்படி திவினேஷ் போல் இந்த வருடம் அபிஷேகா ஒரு சிறந்த எல்லோருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான பாடகராக மாறியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க 5th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் நடந்து இறுதிப் போட்டியிலுமே வெற்றி பெறுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அபிஷேகா அவங்களோட பாடல் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் அவங்க பாடினதுலேயே உங்களோட ஃபேவரட் சாங் எதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.